அந்த வகையில் வந்து என்னோட மூத்த அண்ணன் மதிப்புக்குரிய சேர்மன் திரு ஏசி சண்முகம் சார் அவர்கள், என்னுடைய அன்பு தம்பி பிரசிடென்ட் மதிப்புக்குரிய திரு ஏசிஎஸ் அருண்குமார் அவர்கள், இவங்களோட சப்போர்ட் இல்லாமல் என்னால் இந்த வெற்றிகளையோ இந்த படங்களையோ கொடுத்துருக்க முடியாது. என் மேலே அவங்க வச்ச நம்பிக்கை எனக்கு மேலும் மேலும் பயத்தையும் உழைக்கணுங்கிற வெறியும் கொடுத்துருச்சு. ஸோ அதுதான் வந்து இன்னைக்கு உங்க முன்னாடி நாங்கள் படமாக வந்திருக்கோம். ஸோ படம் ஆரம்பித்த கதை எல்லாமே பார்த்தீங்கன்னா வெங்கட் சொல்லிட்டாரு. அனைவருக்கும் மாலை வணக்கம். எம்ஜிஆர் குழுமத்தில் எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தில் 19 டிபார்ட்மெண்ட் இருக்கிறது, 3 மருத்துவக் கல்லூரி இருக்கிறது. இது கலைவிழா, இந்த பல்கலைக்கழகத்திலே கலைவிழா நடத்த வேண்டும் என்று பிரசிடென்ட் அருண்குமார் முடிவெடுத்து உங்களை அழைத்திருக்கிறார்கள். யார் சீஃப் கெஸ்டாக வரணும்னு முடிவெடுக்கும் போது கல்ச்சுரல் ப்ரோக்ராம் அதில் பாருங்க, ரெயின் 25 காலையில் ரெயின் வந்துச்சா இல்லையா, 3 மணி கூட இந்த விழா நடக்குமான்னு தெரியாது. ஆனால் பேர் அழகாக வச்சுருக்காரு, ரெயின் 25. மழை வந்து 3 மணியோடு நின்று உங்களை மகிழ்விக்க வந்திருக்கு. யார் இதுக்கு சீஃப் கெஸ்டாக கூப்பிடணும்னு முடிவெடுக்கும் போது இசை மன்னர்கள் சொல்லுவாங்க. அதில் ஸ்பெஷலிஸ்டாக மகிழ்விக்கும் மன்னர்கள். மகிழ்விக்கும் மன்னர்கள் யார் சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்று சுந்தர் சார், மிகப்பெரிய இயக்குனர். அடுத்து வைகை புயல் வடிவேல் அவர்கள். இவங்க 2 பேரும் சீஃப் கெஸ்டாக கூப்பிடணும்னு முடிவெடுத்து உடனே ஏசி அவர் அருண்குமார் வந்து இந்த கேங்கர்ஸ் வந்து பென்ஸ் மீடியா தயாரிக்குது. பென்ஸ் மீடியா மொத்தம் 5 படம் பண்ணியிருக்கு. ஒன்று வந்து முதலாக சுந்தர்சி தான் துவக்கி வச்சார். அரண்மனை 3, அரண்மனை 4, அடுத்து காஃபி வித் காதல், இப்போ கேங்கர்ஸ். 12 வருஷமாக படம் எடுத்து மூட்டை கட்டி வச்சிருந்த ஒரு படத்தை இயக்குனர் சுந்தர் சாருடைய முயற்சியில் இதை பென்ஸ் மீடியா ஒன்று சேர்ந்து தமிழ்நாடு முழுவதும் மதகத ராஜா ரிலீஸ் பண்ணோம். அதனால் இந்த விழாவை எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தில், ஏன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் இந்த கலை விழாவிற்கும் சரி இந்த தமிழ்நாட்டுக்கும் சரி மன்னராக இருந்து வாழ்ந்து முடிந்திருக்கிறார். ஆகவே இந்த மகிழ்விக்கும் மன்னர்களை அழைத்து இந்த கேங்கர்ஸை ரிலீஸ் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து இன்று இந்த இடத்திலே கூட்டியிருக்கிறோம். வைகை புயலை பற்றி அதிகமாக சொல்ல தேவையில்லை. 300 படங்களுக்கு மேல் நடித்திருக்கிறார்கள். ஐயா, இன்னும் 300 படம், மேலும் 300 படம் நீங்கள் நடிக்கணும். சுந்தர்சி கிட்டத்தட்ட 30 படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவர் காப்பரர் சொன்ன மாதிரி இன்னமும் என் பேரன் பேத்திங்க அந்த அரண்மனை 4 பாட்டு போடாமல் சாப்பிட மாட்டாங்க. அப்படி மக்களை மகிழ்விக்கக்கூடிய ஒரு இயக்குனர் இருக்கிறார் என்று சொன்னால் அது சுந்தர்சி தான். 12 வருஷம் பொறுத்து ஒரு படத்தை சூப்பர் ஹிட் ஆக்கணும்னு முடிவு பண்ணுறதும் சுந்தர்சி தான். அவருக்கு சுந்தர்சிக்கு இணை சுந்தர்சி தான், வேறு யாரும் அதை இருக்க முடியாது. எங்களுடைய குடும்ப நண்பர் அவர், நாங்கள் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். வைகை புகழ், அவர் உலகம் புகழ் வாய்ந்தவர். இன்னமும் அவருடைய எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, என்எஸ் கலைவாணருக்கு அடுத்து நம்முடைய நாகேஷ் தான். நாகேஷுக்கு அடுத்து மிகப்பெரிய இசை மன்னர், சிறப்பிக்கின்ற மன்னர், சிரிப்பு மன்னர் வைகை புயல் வடிவேல் அவர்கள் தான். இந்த 2 பேரும் ஒரு பெரிய விசேஷம். 15 வருஷமா இவங்க 2 பேரும் ஒன்னா சேரல. 15 வருஷத்துக்கு பின்னால பென்ஸ் மீடியா தான் அவங்கள ஒன்னா சேர்த்திருக்கு. அதில் எங்களுக்கு மிகப்பெரிய பெருமை. ஆகவே இந்த படம் நிச்சயமா ஒரு பெரிய வெற்றியை தேடித்தரும். அதுவும் யாருடைய முன்னால இதை ரிலீஸ் பண்றோம்? எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தினுடைய வருங்கால டாக்டர்கள், வருங்கால இன்ஜினியர்கள், வருங்கால MBA பட்டதாரிகள் முன்னால, ஒரு இளைஞர்கள் முன்னால, மாணவர்கள் மத்தியில் இதை கொண்டு வந்திருக்கோம். ஆகவே உங்கள் அனைவரும் வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் வந்து ஒரு அதிர்ச்சியில் இருக்கேன். நாங்கள் வந்தோம், முன்னாடி உட்காந்தோம், ஆஷிக் அஞ்சனா முகத்தை பார்த்தோம், எங்கள் கூட இந்த ஆர்டிஸ்ட் முகத்தெல்லாம் பார்த்து பேசிட்டு இருந்தோம். இங்கே ஸ்டேஜில் வந்தால் தெரியுது இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குன்ட்டு. உண்மையாகவே கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி என் முதல் படம் பண்ணும்போது நான் ஒரு காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு ஹீரோ கூட போயிருந்தேன்.
அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கலாய்ச்சதெல்லாம் பார்த்துட்டு லைஃப்ல நீ காலேஜ் ஃபங்க்ஷன் மட்டும் போகக்கூடாதுன்னு நினச்சி இந்த 30 வருஷத்துல எத்தனையோ காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு நான் போனதில்லை, ஏசிஎஸ் கான்வெகேஷனுக்கு தான் வந்துட்டு போயிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு வந்து உங்களோட வைப் அந்த சந்தோஷத்தெல்லாம் பார்க்கும்போது இவ்வளோ வருஷம் இதை மிஸ் பண்ணிட்டோமே உண்மையாக மனசு ஃபீலிங்காக இருக்கு. ஸோ இனிமேல் நிறைய காலேஜுக்கு போகணும். ஏன்னா உங்களோட பவர்னால் நீங்கள் கொடுக்குற வைப் வந்து எங்களுக்கு பவர் இருந்து ரொம்ப சந்தோஷம். ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் ஆதரவு இல்லாமல் நாங்கள் இந்த ஸ்டேஜில் யாரும் நிற்க முடியாது. தேங்க்யூ 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 வெரி மச். இந்த ஸ்டேஜில் வந்து நானும் வடிவேலனும் இப்போ இந்த அஞ்சனா சொன்ன மாதிரி நாங்கள் ஒரு ஸ்டேஜில் இருந்து நானும் பல வருஷமாக காத்துட்டு இருந்தேன். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் நாங்கள் வந்து சேர்ந்து வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இனிமையான படம் கொடுக்க உழைச்சிருக்கோம். நீங்கள் தான் பார்த்துட்டு அது எப்படி நல்லா இருக்கா இல்லையா நீங்கள் சொல்லணும், ரசிப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த சொன்னாங்க பேக் டு பேக் என்னோட சக்ஸஸ்ன்ட்டு. அந்த வெற்றிக்கு பின்னாடி நம்ம உழைக்கிறோம். ஆனால் உழைப்புக்கு பின்னாடி நம்ம மேலே நம்பிக்கை வைக்கிற மனிதர்கள் இருந்தால் அது கொடுக்குற பலம் தைரியமே வேற. அந்த வகையில் வந்து என்னோட மூத்த அண்ணன் மதிப்புக்குரிய சேர்மன் திரு ஏசி சண்முகம் சார் அவர்கள், என்னுடைய அன்பு தம்பி பிரசிடென்ட் மதிப்புக்குரிய திரு ஏசிஎஸ் அருண்குமார் அவர்கள், இவங்களோட சப்போர்ட் இல்லாமல் என்னால் இந்த வெற்றிகளையோ இந்த படங்களையோ கொடுத்துருக்க முடியாது. என் மேலே அவங்க வச்ச நம்பிக்கை எனக்கு மேலும் மேலும் பயத்தையும் உழைக்கணுங்கிற வெறியும் கொடுத்துருச்சு. ஸோ அதுதான் வந்து இன்னைக்கு உங்க முன்னாடி நாங்கள் படமாக வந்திருக்கோம். ஸோ படம் ஆரம்பித்த கதை எல்லாமே பார்த்தீங்கன்னா வெங்கட் சொல்லிட்டாரு. நிறைய இனிமையான கதைகள் இருக்கு. ஆனால் நிறைய பேச வேண்டியிருக்கிறதுனால இப்போ நான் ஷார்ட்டாக பேசிக்கிறேன். ஆனால் ஒரு சின்ன சம்பவம் சொல்கிறேன். எல்லாருமே நினச்சிருப்பீங்க கேங்கர்ஸ்ன்னு ஒரு வார்த்தை ட்ரைலர்லேயே வரும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே இல்லைன்ட்டு. ஆக்சுவலாக அந்த படம் நான் பண்ண ஆரம்பிக்கும் போது முதல் விதை போட்டது அண்ணன் வடிவேலில் தான். இந்த மாதிரி ஒரு படம் ஆரம்பிக்கலான்னு பிளான் பண்ணி அங்கேருந்து ஒரு சின்ன அந்த ஒரு நாங்கள் ஒரு கான்வர்சேஷன் ஆரம்பித்த விதை தான் வந்து இன்னைக்கு இந்த படமாக முன்னாடி வந்து நிற்குது. ஆனால் எனக்கு என்னென்னா இந்த படம் வந்து உண்மையை சொல்ல போனால் ஒரு தமிழில் அவ்வளோ ட்ரை பண்ணாத ஒரு ஜானர், மணி ஈஸ்ட் அந்த மாதிரி ஒரு படம். ஆனால் நம்ம ஊர் கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு சிட்டிலேயோ ஒரு பெரிய கேஜெட்ஸ்லாம் வச்சு ஒரு அறிவுபூர்வமாக இல்லாமல் ஒரு ஸ்மால் டைம் ஒரு சின்ன ஊரில் ஒரு சராசரியான மனிதர்கள், ஒரு வாத்தியார், ஒரு ஆட்டோ ஓட்டுநர், ஒரு அடியாள், இந்த மாதிரி இவங்களெல்லாம் வச்சுட்டு ஒரு படம் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படி தான் ஆரம்பித்தோம். பட் எனக்கு டைட்டில் மட்டும் ஃபிக்ஸ் ஆகாமல் இருந்துச்சு. என்னன்னா டைட்டில் வைக்கலாம், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு வேளை வடிவேல் நான் கேட்டார், அண்ணா என்னென்ன டைட்டில்? இல்லைண்ணே இந்த கேங்ஸ் ஆஃப் வாசிப்போர் அப்படிலாம் வந்திருக்கு, கேங்ஸ்டர்ஸ் அப்படிலாம் ஒரு ஸ்டைலிஷாக சின்னதாக வேணும், ஆனால் சரியாக செட் ஆக மாட்டேங்குதுண்ணே அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். அப்போதான் வடிவேல் நான் அசால்ட்டாக சொல்லிட்டு போனா கேங்கர்ஸ் அப்படின்னு, கேங்கர்ஸ் அப்படின்னாரு. நான் சிரிச்சுட்டு சொன்னேன், அண்ணா கேங்கர்ஸ்ங்கிற வார்த்தையே இல்லைண்ணே, அது கேங்ஸ்டர்ஸ். அப்படியாண்ணே நமக்கு என்னென்ன தெரியும்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் அவர் அந்த வெள்ளந்தியா சொன்ன அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. கேங்கர்ஸ் அதே அப்படி வார்த்தை வச்சா என்ன தப்பா, நம்ம கண்டுபிடிக்கிறதா எல்லாமே. இது வடிவேல் இங்கிலீஷ் ஒரு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி கொடுத்த என்சைக்ளோபீடியா கொடுத்த ஒரு வார்த்தையா இருக்கட்டுமேட்டு கேங்கர்ஸ் டைட்டில் வச்சோம். இப்படி ஆரம்பிச்ச ஒரு படம். இனி வடிவேல் கொஞ்சம் படத்தை பத்தி பேசுவாரு.